அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவிக கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிப்போம். கதிரவன், இது தொடர்பான விரிவான தகவல்கள். கரூரில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் சிக்கி 39 பேர் பலியானார்கள். இதில் 35 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 28 பேரும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தலா 2 பேர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 4 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கரூர் மேற்கு மாவட்ட செயலக்கூடிய மதியழகன் மீது மட்டும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஸ்ஸி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட சிலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கரூர் நகர காவல் நிலையம் சார்பாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 105 படி கொலைக்கு சமம் இல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை என்ற ஒரு சட்டப்பிரிவிலும், அதே போல பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 110 குற்றமற்ற கொலை முயற்சி என்ற ஒரு சட்டப்பிரிவு, ஒரு பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 125 மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அலட்சிய செயல்களுக்கான தண்டனை உள்ளிட்ட சட்டப்பிரிவு மற்றும் பிஎன்எஸ் பிரிவு சட்டப்பிரிவு 223 பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை குற்றமாக்கப்படுகிறது உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இவர்கள் கொடுத்த அந்த அனுமதி கடிதத்தின் அடிப்படையில் 10,000 நபர்கள் தான் அந்த பகுதியில் கூடுவார்கள் என்பதாகவும், அதற்கேற்றமாறு காவல்துறையினர் பாதுகாப்புகளை வழங்கியதாகவும், அதே போல ஏற்கனவே காவல்துறை பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்த போது அதனை மீறிய குற்றத்திற்காக இவர்கள் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலர் புஸ்ஸி ஆனந்தன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.